இந்த படையப்பா படத்தை பார்த்தா நான் தலைவர் ஃபேனாவே ஆனேன். சின்ன வயசுலேருந்து நினச்சிட்டே இருப்பேன் இந்த படத்தை எப்படியாச்சும் தேட்டரில் பார்த்துருவோமான்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ தலைவரை வாழ்த்துறதுக்கு அளவுக்கு நம்ம பெரிய இது இல்லை. ஆனால் இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அஜித்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். ஸோ தலைவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் என்னன்றது வந்து அப்போ தான் தெரியும். நிறைய வாட்டி வந்து இந்த படத்தை வந்து டிவியில் பார்த்துருப்போம். நம்ம வந்து அதை பார்த்து தான் நீங்கள் வளர்ந்துன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த சீன்ஸே வந்து திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கு? சுத்தமா அதை ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இல்லை. எல்லா சீன்ஸுமே பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே இந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். இப்போ வந்து தலைவர் நிறைய வந்து இப்போ ஃபைட்டு அந்த மாதிரி நம்ம ஜெயிலர் 2 பார்க்குறோம். அப்புறம் நிறைய படங்கள் வந்து அடிதடி வெட்டு ஒரு மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட் இல்லாத மாதிரி தான் வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தை பார்த்த பிறகு தலைவர் வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கணுமா இல்ல மாசாவே இருக்கணும்? இல்ல நிச்சயமா இந்த மாதிரி படங்களும் தலைவர் நடிக்கணும்ன்றது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? நிச்சயமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தலைவர் எப்படி வந்தாலும் நாங்க பார்ப்போம். அவர் இன்னும் 20 வருஷம் கண்டிப்பா ஆக்ட் பண்ணணும். அவர் எப்படி வந்தாலும் நாங்க அதை கண்டிப்பா ரசிப்போம். செமையா இருந்தது. சேம் வைப் 25 இயர்ஸ் முன்னாடி பார்த்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்களா இல்ல டிவில பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கை குழந்தையா இருந்திருப்பா. ஆமா probably சின்ன வயசுல இருந்தபோது it was very nice. நிறைய டிவில பாத்திருக்கேன் பட் திரும்ப தியேட்டர்ல பார்க்கிறது it was like அந்த வைப் எப்படி இருக்கு? வேற லெவல் சேம் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். சீன்ஸ் ஏதாச்சும் ட்ரிம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதனால எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாத்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தேன். அப்ப என்ன எனக்கு 9 இயர்ஸ். ஓகே. இப்போதைக்கு என்ன ஃபீல்? அப்ப 5 தடவை அப்பயே 5 தடவை பார்த்தது. இப்போ ஃபீல் தான். இப்போ என்ன, இப்போ எப்படி ஒரு சின்ன குழந்தை பார்க்குறப்ப எப்படி ரசிப்போம் அந்த மாதிரி தலைவரை பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் தான். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா தலைவருக்கு வரது இல்ல. ஆமா. சோ திரும்ப அதே மாதிரி நடிக்கணும்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல இந்த மாஸ் இந்த அட் டைம் இப்போ செட் ஆகாது. அது இதே டைலாக்லாம் இப்போ வந்து மிசோஜெனின்றாங்க, ரொம்ப ஆணாதிக்கமா இருக்கு அப்படிலாம் பேசிடுவாங்க. இப்போ அப்போ உள்ள 25 இயர்ஸ் பேக் நம்மளோட மென்டாலிட்டி இப்பயும் நிறைய வளர்ந்துருச்சு இல்லையா? ஸோ ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வரணும். படம் இந்த மாதிரி படம்லாம் இதெல்லாம் வெறும் இது ரஜினின்றது ஒரு ஃபினாமினா. லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. யூ கேனாட் ஃபிக்ஸ் லாஜிக் ஃபார் ரஜினி ஃபினாமினா. அதனால இட் வில் ஒன்லி சூட் ஃபார் ரஜினி. நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? வேற லெவல் படம் ப்ரோ. வார்த்தையிலே சொல்றது ஆல்வேஸ் தலைவர் ஃபேன் தான். அல்டிமேட். இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்களா இல்ல டிவில பாத்தீங்களா? தியேட்டர்ல தான் பார்த்தேன். தியேட்டர்ல தான் பாத்தீங்க. சோ இப்போதைக்கும் என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபீல் ஒண்ணுமே இல்லை. இந்த படத்துக்கு ஈக்குவலா எந்த படம் எடுக்க முடியாது. ஓகே, மொமெண்ட் சரி, ஃபைட் சீன் சரி, எல்லாமே வேற லெவல் அல்டிமேட்டா இருந்துச்சு படம். சீன்ஸ் ஏதாவது ட்ரிம் பண்ணிருக்காங்களா படத்துல? இல்ல எதுவுமே. இப்போ தலைவர் வந்து அந்த அப்போலாம் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான ஒரு படங்கள் வந்துட்டு இருந்தது நிறைய படங்கள். இப்போ அந்த மாதிரி வரது இல்ல. சோ என்ன ஃபீல் பண்றீங்க? அந்த மாதிரி படங்கள் திரும்ப அதான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல பழைய மாதிரி படம்லாம் எடுக்கிறது. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி படம் தேவை இந்த ஜெனரேஷனுக்கு. இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். சின்ன வயசுல இருந்தது எங்களுக்கு தெரியும் சார். முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருப்பீங்கல தியேட்டர்ல. ஆமா 99ல இந்த படம் வந்தபோது நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். அப்போ நான் அதே மனநிலை போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லா அந்த பிஜிஎம் அந்த சாங்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஒரு சீனோட கன்வின்ஸ் கூட முடியல. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரொம்ப ஆமா அதே மாதிரி சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி போயிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ஜாலியா இருந்தது. திரும்ப அந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது. ஓகே. இப்போ தலைவர்னாலே வந்து நிறைய அப்போ வந்து நிறைய ஃபேமிலி ஓரியன்டடான ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருந்தது. மாஸ் இருந்தாலுமே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான இருக்கும். பட் இப்போ வந்து அது எல்லாமே குறைஞ்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? திரும்ப அதே மாதிரி படங்கள் எடுத்தா ஓகேவா உங்களுக்கு? திரும்ப தலைவர் வச்சு சொல்றீங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான. ஆமா அதே மாதிரி எடுத்தா சூப்பரா இருக்குமே. ஆமா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எடுத்த உடனே கன்னு வெட்டு குத்து அந்த மாதிரி தான் பண்றாங்க. அதுக்காக கேக்குறேன். இல்ல இதே மாதிரி படங்கள் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ரொம்ப ரசிப்பாங்க. சார் படம் எப்படி இருக்கு? படம் ஏற்கனவே 37வது முறை பார்க்குறேன். நான் 37வது முறை இந்த படம் பார்க்குறேன். தேட்டரில் படம் ரிலீஸ் ஆனது பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 75 வயது உள்ள ஒரு மனிதரை எப்போவுமே வீட்டில் பேரண்ட்ஸ் வயசாட்டினா குழந்தைகள் கூட சரியாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனை தமிழ்நாடே கொண்டாடுது. இவர் ஆல்மோஸ்ட் சித்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஒன்றும் சேஞ்சஸ்ல திருப்பி பார்க்குற மாதிரியே இருக்குது. அடுத்த ஷோக்கு டைம் இல்லாட்டா அடுத்த ஷோ நாளைக்கும் பார்ப்பேன். என் வழி தனி வழி தான். அவரோட வழியும் தனி வழியாக தான் இருக்கும். அவரோட நல்லா இருக்கட்டும். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன ப்ரோ கேளுங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி பாக்குறீங்களா? நிறைய தடவை பார்த்தாச்சு. எத்தனை தடவை காமிச்சாலும் நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்க தான் செய்வோம். ஆனால் என்ன சொல்லு மச்சான். ஆனால் என்ன உங்களுக்கு என்னன்னா 1979ல பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உட்காந்துருந்தோம். உள்ளே வந்து அந்த பாம்பு பூத்துல கை எடுக்கிற சீனு, ஊஞ்சல் சீன்லாம் வந்து நாங்கள் உட்கார்ற சீட்டில் ரொம்ப பரபரப்பாக தான் உட்காரவே இல்லை. இருந்தவனுக்கும் தான்
இப்போ எங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்களே, இப்போ எல்லாம் வயசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இருந்து எப்படி கொண்டாடி இருப்பாங்க தலைவரை. ஏன்னா அப்போ வந்து இந்த ரம்யா கிருஷ்ணன்லாம் அடுத்தடுத்து நடிச்சிருப்பானு தெரியாது, தலைவர்லாம் அடுத்தது போயிருப்பான்னு தெரியாது. அந்த படம் இப்போ நாங்கள் இருக்கும்போது எப்படின்னா 1979 எப்படி இருந்துச்சோம் அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் இருந்து வெளியே வரோம். இப்படியே இருந்ததுன்னா அப்போலாம் எப்படி இருந்திருப்பாங்க ரசிகர். ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு சீனுமே செதுக்கின மாதிரி தான் இருக்கு. அதனால படம் வேற என்ன. அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச மாசான டைலாக் என்ன தலைவரோட? எல்லாமே மாசான டைலாக். அதிகமா ஆசைப்படுறாங்க. அது எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே பொருந்தும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஜெயலலிதா அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க போல, நீலாம்பரி கேரக்டர் வந்து உங்களை வச்சு தான் எடுத்திருக்காங்க, நீங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. அப்ப இது ரஜினி இதுல பார்த்து தலைவர் இதுல பார்த்தேன். தலைவர் வந்து இல்லைங்க நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இதுல வந்து உங்களை எதுவும் குறிப்பாட்டி, ஏன்னா ஒரு லேடியை வந்து தான் மெயின் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஒரு கெத்தான லேடியை வந்து டாமினேட். ஆனால் அந்த படம் பேரே எங்க தலைவர் சொன்னது என்னன்னா நீலாம்பரி தான் வைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை படையப்பான்னு மாத்திருக்காங்க. அது உண்மையிலே நல்ல கெத்ரோல் காமிச்சிக்காரு. என்ன நீலாம்பரி கொண்டுட்டாங்க, அதுதான் எங்களுக்கு சங்கடம். ஆக்டிங்கும் செம்மதான், அதுமே சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க டாமினேட் பண்ணி தலைவர் டாமினேட் பண்ணி நடிக்கலாம். அதுவும் அந்த டைம்லலாம் ரொம்ப தலைவர் செம்ம மாசம் இருந்திருக்கும் இப்போயோட. அந்த டைம்லயுமே அவங்க வந்து ஈக்குவலா நடிச்சிருக்கிறாங்க. மேம் ஹேட்ஸ் ஆஃப் தான், ரம்யா கிருஷ்ணன் மேம் ஹேட்ஸ் ஆஃப் தான். அவங்க ஆக்டிங் ஃப்ரேமே போய் பாருங்க ப்ரோ, நீங்களே இப்போ பாருங்க, இப்போ நல்லா இருக்கும். ஃப்ரேம்ல பாருங்க, நல்ல டாமினன்சி நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு.